காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி. Hi there. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி ட்ரேடிங்கை வந்து சுலபமாக பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்ல நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கோம். அதில் ஒன் ஆஃப் த சீரீஸாக தான் நம்ம ஃபிபனாச்சி சீரீஸை பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஃபிபனாச்சி சீரீஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம யார் அவர், எங்கேருந்து வந்தார், அவரோட ஸ்டடீஸ் என்னன்றதெல்லாம் பேக்ரவுண்ட்லாம் பார்த்துட்டோம். இப்போ அவரோட மெத்தடை எடுத்துகிட்டு வந்து எப்படி நம்ம ஒரு பங்குச்சந்தையிலையோ இல்லை பொருட்சந்தையிலையோ யூஸ் பண்ணி இதை நம்ம வந்து நம்மளோட ட்ரேடிங் மெத்தடுக்கு யூஸ் பண்ணிக்கலான்றது தான் இப்போ டீட்டெயிலாக கற்றுக்க போகிறோம். இப்போ இந்த ஃபிபனாச்சி சீரீஸில் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு நம்பர் சொல்லியிருந்தேன். அந்த நம்பரை வந்து ஹையர் நம்பரால் லோவர் நம்பரை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1.618 வரும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இதை தான் வந்து நம்ம கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவோம். ஆனால் இதில் வந்து இன்னும் நிறைய நம்பர்ஸ் இருக்குது. அது என்னென்ன நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 0.23, 0.38, அதுக்கப்புறம் 0.5, 0.618 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்பர்ஸ் எல்லாமே இருக்கு. இப்போ இந்த ஒரு நம்பரும் வந்து ஒரு ப்ராப்பர் லெவல்ஸ் ஆஃப் ஃபிபனாச்சி. இப்போ இந்த லெவல்ஸ் எல்லாம் கற்றுக்கிறது எதுக்கு கற்றுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பங்குச்சந்தையிலையோ பொருள் சந்தையிலையோ ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ட்ரேட் பண்ணும்போது இப்போ ஒரு மார்க்கெட் வந்து இப்படி ஏறுதுன்னு வச்சுப்போம். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், மார்க்கெட் கீழே இறங்கும் போது வாங்கணும் அப்படின்றது எல்லாருமே தெரியும். அப்போ இப்போ மார்க்கெட் வந்து ஒரு 100 ரூபாயில் இருந்த பொருள் ஒரு 200 ரூபா போயிடுச்சு. இப்போ திருப்பி வந்து மார்க்கெட் வந்து 150 ரூபா வரும்போது நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறோன்னா, அப்போ இந்த 100லேருந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா இது 100% ஏறி இருக்கு. அப்போ திருப்பி கீழே வர்றது ஒரு 50% கீழே வந்திருக்கு. அந்த 50% எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிபனாச்சி நம்பரில் தான் வரும். அப்போது மார்க்கெட் இந்த மாதிரி மேலே ஏறினாலும் கீழே ஒரு கரெக்ஷன்னு சொல்லிட்டு வரக்கூடிய நம்பர் எங்கே வந்து திரும்புன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற டூல் தான் இந்த ஃபிபனாச்சி டூல். அப்போ ஒருவேளை 20% கீழே வருமா, இல்லை 38%, இல்லை 50, இல்லை 61.8%ன்ற மாதிரி ஒரு நம்பர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, ஒரு மார்க்கெட் நல்ல விலை உயர்ந்திருக்கு, ஆனால் அதை திருப்பி கீழே வரும்போது எந்த ப்ரைஸில் நம்ம வாங்கலாம், அந்த வாங்கக்கூடிய என்ட்ரி எடுக்கக்கூடிய ஒரு டூல் தான் என்ன டூலுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிபனாச்சி டூல். ஸோ இப்போ நான் இதை உங்களுக்கு சார்ட்டில் காட்டுறேன். அப்போ சார்ட்டில் இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக உங்களுக்கு புரியும். இப்போ இந்த சார்ட்டில் வந்து ஒரு மார்க்கெட் ஏற போதா இறங்க போதான்றதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த சார்ட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ பாருங்க, இந்த கச்சா எண்ணெயோட ப்ரைஸ் வந்து மேலே இருந்து கீழே வந்திருக்கு. ஸோ மேலே இருந்து கீழே வந்துட்டு திருப்பியும் மேலே போயிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த இடத்துல இருந்து கீழே வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ இந்த ப்ரைஸில் நான் வந்து செல் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன்னா, அப்போ இந்த ப்ரைஸ் வந்து ஏதோ ஒரு ப்ராப்பர் நம்பரில் இருக்கணும். அந்த நம்பரை எப்படி கண்டுபிடிக்கிறது தான் ஃபிபனாச்சி. இப்போ இந்த ஃபிபனாச்சி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஒரு ஹையிலேருந்து இந்த லோ வந்திருக்கு. இந்த லோ வந்துட்டு மார்க்கெட்டு மறுபடியும் ஏறி இருக்கு. இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ மார்க்கெட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேலேருந்து கீழே வந்திருக்கு, கீழே இருந்து திருப்பி மேலே ஏறி இருக்கு. ஆனால் அந்த ஏறின இடம் எங்கே ஸ்டாப் ஆகிருக்குன்னு பார்த்தீங்களா, கரெக்டாக மார்க்கெட்டு 0.618. ஸோ இந்த பர்சன்டேஜ் வரும்போது இந்த இறக்கத்துக்கு திருப்பி ஒரு ஏற்றம் கரெக்டாக இந்த பர்சன்டேஜ் வரும்போது மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு கீழே வருது. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த டூலை முதல்ல ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டு ஃபிபனாச்சி நம்பரில் எங்கே திரும்ப போகுதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது நீங்களும் பங்குச்சந்தையில் எந்த பக்கம் மார்க்கெட் போக போகுதுன்றதை கணிக்க முடியும். அதே மாதிரி வரக்கூடிய காசு தான் பாஸில் இன்னும் எப்படி நம்ம வந்து இந்த பங்கு இவ்வளோ தூரம் போகும் அப்படின்றத வந்து ஃபிபனாச்சியில் இன்னும் டிஃப்ரெண்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ இது ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, காசை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள், லைஃப்பை ஸ்மூத்தாக லீட் பண்ணுங்கள்.